சென்னை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினரை தாக்கியது மற்றும் கொலை மிரட்டல் விடுத்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது வழக்கு ஒன்று நடைபெற்று வந்திருந்தது. 22 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தற்போது இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினரை தாக்கியது மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் 22 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியனை விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2002 சென்னை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினரை தாக்கியது மற்றும் கொலை மிரட்டல் விடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியனை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சிறப்பு நீதிமன்றம். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2002 சென்னை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினரை தாக்கியது மற்றும் கொலை மிரட்டல் விடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 22 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சிறப்பு நீதிமன்றம். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, கடந்த 22 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த அமைச்சர் மாசு தொடர்பான வழக்கில் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட 7 பேரையும் விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கடந்த 2002 நடந்த சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களை தாக்கியதாகவும் பொது சொத்திற்கு சேதம் விளைவித்ததாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட 7 பேர் மீது தொடரப்பட்ட வழக்கில்தான் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கில் 22 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு திமுகவினுடைய மாமன்ற குழு தலைவராக இருந்த தற்போதைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த நேரத்தில் சென்னையினுடைய மேயராக இருந்த மு.க. ஸ்டாலின் அப்போது செயல்பட்டு வந்தார். இதன் பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஒருவருக்கு பதவி என்ற சட்டத்தை கொண்டு வந்ததால் மு.க. ஸ்டாலின் வகித்து வந்த மேயர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ பதவியில் அப்போது தொடர்ந்திருந்தார். இதன் காரணமாக சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருந்த கராத்தே தியாகராஜன் பொறுப்பு மேயராக செயல்பட்டார். இந்த நிலையில் தான் பொறுப்பு மேயர் கராத்தே தியாகராஜன் தலைமையில மாமன்ற கூட்டம் கூடிய போது திமுக சார்பாக கண்ணப்பத்திடல் மீன் அங்காடி தொடர்புடைய டெண்டர் பிரச்சனை அப்போது எழுப்பப்பட்டது. இந்த விவகாரத்தின் போது திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலருக்கு இடையே தகராறு ஏற்பட ஒரு கட்டத்தில் அந்த தகராறு மோதலாக மாறி இருக்கிறது. அப்போது அங்கிருந்த மைக், நாற்காலிகள் உள்ளிட்டவை எல்லாம் தூக்கி வீசப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. அதில் அதிமுகவுடைய கவுன்சிலராக இருந்த ஜீவரத்னம், பரிமலா, குமாரி, மங்கையரசி உள்ளிட்டோருக்கு தலையில் காயம் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக சென்னை பெரியமலை காவல் நிலையத்தில் அதிமுக சார்பாக சுகுமார் பாபு, மாமன்ற செயலாளர் ரீட்டா உள்ளிட்டோர் புகார் அளித்திருந்த நிலையில இந்த வழக்கில் தான் கடந்த 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு MP, MLAக்கள் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல விசாரணைக்கு இருந்த போது கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. தற்போது விசாரணை எல்லாம் முடிவடைந்த நிலையில இந்த வழக்கில் நீதிபதி ஜெயவேல் இந்த தினம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்புதான் பாஜக மூத்த தலைவரான ராஜா மீது 2 வழக்குகள்ல இவர் தீர்ப்பளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட 7 பேரையும் விடுவித்து ஒரு உத்தரவை தற்போது நீதிபதி ஜெயவேல் பிறப்பித்திருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.